வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 11/9/2025 வியாழக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஏன்னா 10/9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சைட்டு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ முதல்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.48% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.3% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் அனதர் ஆல் டைம் ஹை க்ளோஸுங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஆல் டைம் ஹை க்ளோஸ் தான். ஐ திங்க் நாஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு, விச் மீன்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் டைம் ஹை க்ளோஸ் தான். ஸோ நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஈவெண்ட்டு தான். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேட்டா அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டேஷனோட அதுவும் கம்மியாக தான் வந்துச்சு. கடந்த ஒரு வாரமாக யூஎஸ் மார்க்கெட்டில் என்னென்ன எக்கனாமிக் டேட்டா வருதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு, உருப்பட மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக கண்டிப்பாக இந்த ஃபெட் மீட்டிங்கில் 92% வந்து ரேட் கட்டை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான், இதை கொண்டு வந்துருவாங்கன்னு 88% இருந்துச்சு. இப்போ அது 92%ஆக மாறி இருக்கு. ஆனால் இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அடுத்த மாதம் அக்டோபர் 29 நடக்கிற மீட்டிங்கில் இன்னும் ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். அப்போது இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத ஜெரம் பவல் அவர்கள் வந்து நாளைக்கு இந்த மீட்டிங்கில் 0.25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் அவர் சொல்லுவார், அங்கே வந்து எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ட்ரம்ப்புடைய இந்த டேரிஃப் அப்படிங்கிறது எப்படி பிரச்சனையாக இருக்குது, உக்ரைன் ரஷ்யா வார் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதன் காரணமாக நாங்கள் அடுத்த மீட்டிங்கில் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசுவாரா, எதிராக பேசுவாரா, உண்மையை சொல்லுவாரா, பொய்யை சொல்லுவாரா, யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த புயலுக்கு முன் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் அமைதியாக இருக்குது. நாளைக்கு புயல் அடிக்க போகுது, ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு தெரியுதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத. ஸோ அதற்கு முன்னோட்டமாக நேற்று ஒரு டேட்டா வந்துச்சு. அந்த டேட்டாக்கெலாம் மார்க்கெட் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல. ஆக்சுவலி பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏதாவது தப்பாக சொல்லி விட்டாருன்னா என்ன பண்ணுறது, மார்க்கெட் படுத்துருமே, கீழே விழுந்துருக்குமேங்கிற மாதிரி இதை வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலியாக கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு அந்த டேட்டா விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட்டில் 6 மணிலேருந்தே ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒரு பெரிய ட்ரெண்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில், நம்ம மார்க்கெட்டில் கிடையாது, யூஎஸ் மார்க்கெட்டில். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம எஃப்ஐஐடிஏ டேட்டா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ அகைன் ஒரு 33 கோடி செல் பண்ணிட்டாங்க. பட் டிஏ வந்து ஒரு 5000 கோடிக்கு பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐ கொஞ்சம் கம்மியாக செல் பண்ணியிருக்கிறத ஒரு பாசிட்டிவான விஷயமா வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அவங்க செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. அண்ட் எஃப்ஐ செல்லிங்கை பார்க்கும்போது நம்ம அப்படியே நம்மளோட யூஎஸ்டிஐஆர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். லைட்டாக ஒரு கன்சால்டேஷனை இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்குங்க. 88.01 இருக்குது, 88க்கு மேலே இருக்குது. இது இப்போ நடக்கிற உலக நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது இது குறையிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நம்ம ஐஎன்ஆர் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இது ஏற எஃப்ஐ வாங்குவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல்லிங்லேயே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு இண்டிகேஷனுங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் கரண்ட்டாக என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மூணும் ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவ் பயாஸ், ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஏஷியன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிக்கி 0.8% பாசிட்டிவாக இருக்குது, ஆஸ்திரேலியா 0.24 நெகட்டிவாக இருக்குது, தைவான் பாசிட்டிவ், கொரியா பாசிட்டிவ், ஏஷியன் மார்க்கெட்லாம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூஎஸ் அண்ட் யூரோப்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும், ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப அதிகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்டம் மார்னிங் ஓகேவாக இருக்குங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டா. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அட்லாஸ்ட் ஒரு லாங் பில்டப் அப்படிங்கிறது வந்துருக்கு. பட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2% ஆவரேஜான சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஸ்டில் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கலாம். ஷார்ட் கவரிங்க்கு அப்புறம் லாங் பில்டப் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து ட்ரெண்டிங் ஓஐ இன்ட்ராடேயில் 1 crore பாசிட்டிவ், பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா 62 lakhs பாசிட்டிவ். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ திங்க் பொசிஷனலாக பியரிஷாக கூட மாறிச்சு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் நேற்று சொல்கிறேம்மா நான் ஈவினிங்கில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வந்ததுனால உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக திரும்பி விட்டது.
அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எஃப்ஐ வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி கண்டிப்பாக பியரிஷாக தான் இருக்காங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ் பாருங்கள், கால் ஆப்ஷனை 1% பை பண்ணியிருக்காங்க, ஸ்டில் புட் ஆப்ஷனை 4% வந்து பை பண்ணி வச்சு இவங்களுமே வந்து மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரியான பொசிஷனை தான் வச்சிருக்காங்க. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக நியூட்ரலாக இருந்துட்டு புட் ஆப்ஷனை பயங்கரமாக செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி எக்ஸ்பீரிட்டியில் வால்டாலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எஃப்ஐக்கும் ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட்டு, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் மேலே போனாலோ கன்சாலிடேட் ஆனாலோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வர தான் போகுது. என்ன போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ நேற்று ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10க்கு வந்துட்டாங்க. இன்னொரு 2% வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 90% வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த ஹையில் வந்து இந்த ஒரு 14% வந்து ஷார்ட் கவரிங் பண்ணது ஃபர்தராக வந்து ஷார்ட் அடிச்சு மார்க்கெட்டை கீழே இருக்கிறதுக்கோ, அதே மாதிரி எனக்கு என்னமோ இப்படி வர ஷார்ட் கவரிங்கும் மார்க்கெட்டை ஃபர்தராக கீழே ஒரு டிப் அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இன்றைக்கே நடக்குமா இல்லை நாளைக்கு நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இன்றைக்கே நடக்கணும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து கீழே போனால் தான் ப்ராஃபிட்ங்கிறதுனால அந்த வேலையை இன்றைக்கி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது. அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் கிடையாது, நாளைக்கு தான் ஈவெண்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஈவெண்ட்டில் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நாளைக்கு இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தாங்க பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அடுத்து வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட டெய்லி பயஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். என்னதான் நிஃப்டி வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தாலும் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஃபுல்லாக வந்து பயஸ் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இங்கே பாருங்கள், டெய்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டுமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் சைன் தான். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி பயஸ், நிஃப்டியோட டெய்லி பயஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தாங்க இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிஃப்டியோட டெய்லி பயஸ் சொல்லுது. ஓகேங்களா, அடுத்து இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் பாருங்கள், உங்களுக்கு நேற்று நிஃப்டியில் ஒரு விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. இங்கே ஒரு விர்ஜின் சிபிஆர் வருது. பட் பையர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிக்க முடியல. அடுத்த ஒரு சிபிஆர் வருது, அதுலேயும் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிக்க முடியல. ஸோ எல்லா நாட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று தான் ஒரு வழியாக ஒரு கேப் அப்போ ப்ராப்பராக சஸ்டெயின் பண்ணி இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிற இந்த லெவலுக்கு மேலே முடிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து இப்போது உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத சிபிஆர் சொல்லுது. அண்ட் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. நியர்லி ஒரு 860 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது 860 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சிபிஆர் பார்க்கறது இல்லை. விர்ஜின் சிபிஆர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான சைன் தான். பையர்ஸ் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லை, அது வந்து இப்போ அசனிங் சிபிஆரில் வந்து இருக்கிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் சைன் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து இன்னைக்குக்கான சிபிஆர் பாருங்கள், ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஏன்னா நேற்று மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ நேரோ சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டிங் டே அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே போகலாம், அதே மாதிரி லோயர் லோ போட்டுச்சுன்னா கீழே போகும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டும் போது அந்த பையிங் ப்ரெஷருங்கிறது நல்லா ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸ் டே லோ தாண்டும் போது செல்லிங் ப்ரெஷர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த பக்கம் போக போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். அடுத்து அப்படியே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். ஈவந்தோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னாலுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்னுமே வந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏரியாங்கிறது 25,036 25,153 இது ரெண்டு தான். இஃப் இன்கேஸ் மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கும்போது இந்த 24,852 825 813 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி ஏரியாஸ், விச் மீன்ஸ் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் 25,036 தாண்டுதுன்னா 153க்கு போய் அங்கேயுமே ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போனாலும் இன்னும் பியரிஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறியே, அப்போ எப்போ தான் வந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது. அதற்கான பதில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குங்க. இதை எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 25,258 இதை தாண்டி 1 hour கேண்டில் க்ளோஸ் வைக்குது, இல்லை இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 hourல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருதுன்னா கண்டிப்பாக என்னோட வியூவை நான் மாற்றிக்கொள்வேன். ஸோ 258 அப்படிங்கிறது தாண்டப்படாத வரை மார்க்கெட் பீரிஷாகத்தான் இருக்க போகுது. பொசிஷனெல்லாம் நான் சொல்கிறேன், இன்ட்ராடே பேசிஸில் கண்டிப்பாக புல்லிஷாக தான் இருக்குது. மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 973 இன்ட்ராடே வைஸில் ஒரு இன்னொரு 300 பாயிண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம், அதை நம்ம புல்லிஷாக தான் கன்சிடர் பண்ணி ஆகணும், வேறு எப்படி சொல்ல முடியும். பட் இருந்தாலுமே பொசிஷனெல்லாம் எப்படி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. இதை தன்னா தான் புல்லிஷாக மாறும். ஸோ அப்போ இன்ட்ராடே ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி புல்லிஷாக இருக்குது, பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. ஆனால்
பொசிஷனல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது செல் அண்ட் ரைஸில் இருக்குது. ஸோ நம்ம அதை கவனமாக பார்த்துக்கணுங்க. அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேற்றே பேங்க் நிஃப்டியில் ஒரு நேரோ சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. கேப் அப்லேயே அந்த நேரோ சிபிஆருக்கு உண்டான அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேப் சஸ்டெயின் ஆகி மேலேயே தான் முடிச்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே பாருங்கள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் R1 ப்ரீவியஸ் டேக்கு மேலே முடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான சைன் தாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற சிபிஆர் என்ன அப்படின்னா ஒரு அசெண்டிங் நேரோ சிபிஆர். இன்றைக்கும் பேங்க் நிஃப்டிலும் நேரோ சிபிஆர் தான் வந்திருக்கு. ஏன்னா ஈவன் தான் நேற்று மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிருக்கு, ஒரு நேரோ ரேஞ்சில் முடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நேரோ சிபிஆர் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஹையர் ஹை போட்டால் மேலே போகும், லோயர் லோ போட்டால் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை போடுவதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஓவராலாக இப்போ வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியோடைய பொசிஷனல் பயாஸ் அப்படிங்கிறது இன்னுமே வந்து பியரிஷாக தான் இருக்குது. பட் இன்ட்ராடேல நல்ல ஒரு புல்லி சைன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரியுது. அதை யூட்டிலைஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கு பையர்ஸ்க்கு இன்றைக்கி சக்தி கிடைக்குமா? ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் டே கொடுப்பாங்களா? ஏன்னா நேரோ சிபிஆர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி ட்ரெண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. பட் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் டே கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி நம்ம பேசவே இல்லை. கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் 16 பாயிண்ட் மட்டுமே கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்றைக்குமே வந்து எப்பப்பெல்லாம் ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி நேரோ சிபிஆர் வருதெல்லாம் அப்போல்லாம் நான் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவ் வந்து வரலாற்றில் கவனிச்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்டிங் மூவ் வந்து எனக்கு வருமா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு சேர்க்கும். நன்றி.